ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு நார்மல் டே, அதுவும் இல்லாம வந்து நார்மல் டே, நார்மல் கிழமை, செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு வந்து ஃபுல் வெஜிடேரியன் தான் நாங்க சாப்பிடுவோம். அதனால வந்துட்டு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வெஜிடேரியன்ல அப்படின்றத நீங்க வந்து இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லா பாப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்டுக்கெல்லாம் போறோம். ஆமா, ஒரு நியூ அப்டேட் வீட்டை பத்தி உங்களுக்கு இமீடியட்டா வந்துரும். இன்னையில தான் அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோக்கு அப்புறம் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இல்ல இதுக்கு முன்னாடியே வருதான்னு எனக்கு தெரியல, பட் ஆனா இந்த வீடியோக்கு அப்புறம் கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய விதமான வந்து எனக்கு சில கமெண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க. அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. பொருளை பேசுற இடம் எது அப்படின்னு கேட்டா கிச்சன் தான். நமக்கு எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து பொருளை பேசுற இடம் டீ ஷாப் அப்படின்னா, வீட்டுக்குள்ள பொருளை பேசுற இடம் கிச்சன். மாமா வித் பேபி சேனலை பொறுத்த வரைக்கும் பொருளை பேசுற இடம் கிச்சன். எங்க கூட சேர்ந்து நீங்களும் வந்து டிஸ்கஷன் பண்ணலாம், காசிப்பிங் பேசலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்றேன், என்னெல்லாம் பேசலாம் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோக்குள்ள பாப்பீங்க. உன் ஷார்ட்ஸ் அப்படியே பயங்கர கிரியேட்டிவா பண்ணிட்ட போல் இருக்குது. ஆமா, பிரியா மகேஷ் அதெல்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கெட் ரெடி வித் மீ வந்து போட்டுன்னு இருக்கேன். அதுல அது ஓரளவுக்கு வந்து நான் கொஞ்சம் என் மூளை யூஸ் பண்ணி கொஞ்சம் எடிட்டிங் எல்லாம் கொஞ்சம் அதுல காட்டினுக்கிறேன். அதுல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ரெகுலரா ஃபாலோ பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஃபாலோ பண்ணாதவங்க போய் ஃபாலோ பண்ணுங்க. கீழ வேணா பின் பண்றேன், கமெண்ட்ல பின் பண்றேன், மறக்காம செக் நீங்க அதுல வேற பேபி மாவை பாப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டனை டார்ச்சர் பண்ணி தாவருக்கு முடியல என்னால. எப்பப்படா ஹெவி ஆக்குவேன் அப்படின்றது. அந்த குக்கர்ல சாப்பாடு, இந்த குக்கர்ல பருப்பு வேக வச்சுட்டேன். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு நான் வந்து குட் கேல வந்து ரெகுலரா கீரை செய்யறேன்லப்பா. ஆமா, கீரை பெஸ்ட்பா. கீரை செய்ப்பா, உடம்புக்கு நல்லது. வெயிலுக்கு வந்து கீரை சாப்பிடணும். அதுவும் இல்லாம நமக்கு உடம்புக்கு வந்து ஃபைபர் கண்டென்ட் தேவை, ஃபைபர் கண்டென்ட். அதனாலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன கீரைனா வெந்தய கீரை குழம்பு. நம்ம வந்து காளான் வந்து தொக்கு செஞ்சு சாப்பிடலாம். காளான் தொக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஃப்ரை 65. சண்டே செஞ்ச ஃபிஷ் ஃப்ரை. இன்னைக்கு வெஜிடேரியன் சொல்லிட்டு இப்ப ஃபிஷ் ஃப்ரை. வெஜிடேரியன் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தது எல்லாமே வீணா போயிடும். நான் என்ன பண்ணிட்டேன், ஆர்வ கோளாறுல எல்லாத்தையுமே ஜாஸ்தி வாங்கிட்டேன். அதனால தூக்கி வேஸ்டா தூக்கி போடுற மாதிரி ஆயிடும். அதனால ஃப்ரிட்ஜ்ல தானே இருக்குது, மீன் வறுத்துக்கலாம், பரவாயில்ல, ஆண்டவர் ஒன்றும் நினைச்சிக்க மாட்டாரு அப்படின்ட்டு 40 days சாப்பிடாம இருந்தோம்ல, அதுதான் மெயின் ஆண்டவருக்கு. சரி, ஓகே, இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். சரியா? காசிப்பிங் பேசுறோம் அப்படின்னு சொன்னேன்ல. ஆமா, என்ன காசிப்பிங்? நிறைய பேர் வந்து என்ன புகழ்ந்து தள்ளிடுறாங்க. அதுக்கு பேர் காசிப்பிங் இல்லையே. நீ உன் பெருமையா பேசுறது தானே அதுக்கு மீனிங். காசிப்பிங்னா வந்து மத்தவங்களை பத்தி பேசுறது. நீ உன்னை பத்தி அப்படியே என்ன இப்படி புகழ்ந்தாங்க அப்படி புகழ்ந்தாங்கன்னா தற்பெருமை இருப்பா. என்ன பத்தி அவங்க சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை வந்து விட்டு தள்ளுங்க, பாசிட்டிவ் வைப்ல இருங்க அப்படின்னு. அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், நெகட்டிவ் வைப்ரேஷன் எங்கிட்ட கிட்டேயே வச்சிருக்க மாட்டேன். எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு நான் பாசிட்டிவா யோசனையா தான் முன்னாடி போயினே இருப்பேன். அது என்னோட எப்பயுமே தான். குட் ஆர் பேட், நான் எனக்கு என்ன தோணுதோ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல போயினே தான் இருப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப காசிப்பிங்க சொல்லு. காசிப்பிங் என்னன்னா, உங்க வீட்டுல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க, அதாவது சமைக்கிறதுக்கு. ஒரு நாள் ஃபுல்லா ஹவுஸ் ஒய்ஃப், ஆபீஸ் போறவங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்கல்ல. நிறைய பேர் நம்ம வீடியோவை பாக்குறீங்க, நிறைய லேடிஸ் பாக்குறீங்க, நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து ஹஸ்பண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே நிறைய பேர் பாக்குறாங்க, ஃபேமிலிஸா பாக்குறீங்கல்ல. அப்படி இருக்கும்போது உங்க வீட்டுல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? காலையில எழுந்திரிச்சு என்ன சாப்பாடு செய்யறது, என்ன செய்யறதா, அதை செய்யறது, இதை செய்யறது அப்படின்னு எல்லாம் யோசிப்பீங்கல்ல. அந்த மாதிரி யோசிக்கிறதுல என் பொட்டு போச்சா இல்லையா இருக்கு? ஓகே, அந்த மாதிரி வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்ட்டு நீங்க ரெகுலரா பாக்குறீங்க. சரியா? நான் வந்து கண்ணு மூடின்னு சொல்லுவாங்கப்பா, கண்ணு மூடின்னு சொல்லுவாங்க எல்லாரும். அதுதான்ப்பா, பேபிமா 11 மணிக்கு தான் ஏஞ்சிக்கும், தூங்கி என்ன இருக்கும் அப்படின்ட்டு கண்ணு மூடின்னு பேசுவாங்க. அப்படின்னு அவங்களுக்கே தெரியும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா ஆனா பாருங்க, இன்னைக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேபிமா காலையில எழுந்துச்சு பிள்ளைக்கு வந்து சட்னி அரைச்சி தோசை சுட்டு குடுக்கலான்னா சட்னி நல்லா இருந்ததுப்பா. அவ கழுவி விட்டு போயிருக்கோம் உங்க அக்கா. அதனாலதான் வந்து அமைதியா 3 தோசை சாப்பிட்டு போயிருக்கான்ப்பா. நான் சாப்பிடும் போது தான் தெரிஞ்சது சட்னி நல்லா இருந்தது போல அப்படின்னு. நீ என்னமோ அவன் பிரெட்டையும் நட்டலாவையும் வச்சு சாப்பிட்டான்னு காலையில சொன்ன என்கிட்ட. சாப்பிடுறேன்னா காலையில கண்ணு முன்னாடி பிரெட்டும் நட்டலாவும் இருந்ததா.
நான் பிரெட்டும் நட்டலாவும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா, சரி நான் உனக்காக சட்னி எல்லாம் அரைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு. அரைச்சு வச்சிருக்கியா? சரி அப்போ ஓகே, அப்ப சரி நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் அம்மா காரி காலையில எழுச்சி எதுவும் செஞ்சு தர மாட்டா. உனக்கு வேற உடம்பு சரியில்லை, கண்ணு வேற சரியில்லை, நீ வேற இப்ப காலையில எழுச்சிக்க மாட்டேன்ற. அன்னைக்கு திட்டினானே நீ கேக்கல. அன்னைக்கு நான் பிரேயர் பண்றதுக்கு வெளில வந்தேன்னா, காலையில எழுச்சி இது ஒரு நூடுல்ஸ்ன்னு இதை எடுத்துன்னு வந்து குத்துது தெரியுமா அப்படின்னு நான் என்கிட்ட. இது ஒரு காப்பி, இதை போட்டு எடுத்துன்னு வந்து குத்துது அப்படின்னா நான் பிரேயர் பண்ணிட்டு கம்முன்னு போயிட்டேன். சரி ஓடிந்தான் இருக்குது. அப்ப அவனுக்கு என்ன தெரிய வந்தது உனக்கு இதுல இருந்து? நீ போடுற நூடுல்ஸ் அவன் குப்பையில தான் தூக்கி போடணும்னு போறான். காப்பியும் கேவலமா இருக்குது. ஆமா காப்பி எல்லாம் நல்லாதான் இருந்தது. நீ ஏன் போட்டு கொடுக்கல எனக்கு அப்படின்னு சொல்லாம சொன்னான். நான் கண்ணு அப்படி உருட்டி உருட்டி பார்த்தேன், கண்ணு அப்படி பார்த்தான். சரி போங்க அப்படின்னா. பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. என்னப்பா காலைல தோசை சாப்பிட்டல அப்புறம் என்ன? அப்படியே பசிக்குது எனக்கு. 3 தோசை முழுங்கணும். உனக்கு வயிறு பெருத்துருச்சுப்பா. சட்னி நல்லா இருக்கு, நீ 3 தோசை முழுங்கணும். அதுதான் சொல்றேன், உனக்கு வயிறு பெருத்துருச்சு. இனிமேல்ட்டு பாருங்க சும்மா கர்ற 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 கர்றன்னு 78ல இருந்து 88க்கு வந்து நிக்கும். நீ ஒழுங்கா இப்ப ஸ்கிப்பிங் ஒரு 3 நாள் போட்ட, அதோட நிறுத்திட்ட. லேடிஸ் ப்ராப்ளத்தினால போடக்கூடாதுன்னு நிறுத்தினேன். இனி இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுப்பா. இப்ப என் மன உளைச்சல் இருந்தேன் நானு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பல்லுனால நான் மன உளைச்சல் இருந்தேன். பல்லுனால மன உளைச்சல் ஆயிட்டேன். அதனால என்னால வந்து 40,000 ரூபாய் அந்த பல்லு முழுங்கின உடனே இப்ப காலி ஆயிடுச்சு. சரியா போச்சு, காலி ஆயிடுச்சு. அதனாலதான் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் வந்து அப்படி ஹாப்பியா ஒவ்வொரு ஸ்டேஜா நீ வந்துட்டப்பா. பாத்தியா? எதுக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கண்ணு புஷு, கண்ணாடி வாங்கிட்ட. அடுத்த ஸ்டேஜ் பல்லு கிளிப்பு போட்டுருவேன். இப்போ இது போட்டுருவேன், டிரான்ஸ்பரண்ட் கிளிப் போட்டுருவேன். அடுத்தது இன்னமும் அடுத்தது நீ டைரக்டா எதுவுமே வராது ஆண்டவர், டைரக்டா அச்சீவ் பண்ணிருவப்பா. எதன்னு கேளு. உங்க அம்மா மாதிரி வெயிட். அவங்க பாவசிவனே உட்கார்ந்து நிக்கிறாங்க, ஏன் அவங்கள போய் நீ நோன்ற? வெயிட் தானே சொல்றேன். சரி ஓகே, இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப காளான் செஞ்சு சீக்கிரம் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பசிக்குது, என்னால முடியல. இப்ப ஏதாவது பொரிக்கலான்னு பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது. ஏதாவது பொரிக்கலாமாப்பா? மிக்சர் இருக்குது, கல்லர் இருக்குது, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கு, சிப்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா எதுவுமே எங்களுக்கு பெருசா பிடிக்காது. ஆமா, ஆப்பிள் இருக்குது, ஜூஸ் போட்டா வேலைக்கு ஆகாது, அப்புறம் சாப்பிட முடியாது. ஆமா, பாலையே காணுமே, பாலை காலி பண்ணிட்டு போயிட்டு நமக்கா. சரி ஓகே, சீக்கிரம் கிட்டுக்கிட்டுன்னு செய்யி. காளான் ரெடி பண்ணது பேபிமா, கீரை ரெடி பண்ணது பேபிமா, ஃபிஷ் ஃப்ரை மட்டும் பண்ணாம உட்காந்துங்குது பேபிமா. ஓகே பரவாயில்ல இருக்கட்டும், நானே வறுத்துக்கிறேன். ஒரு லிமிட்டுக்கு மேல டெரர் பீஸ் ஆயிடும். இத்தனையும் உனக்கு ஒரு ஏசியா போட்டு நீ கிழிக்கிற கிழிக்கு தாரா கிழிக்கிறதுக்கு உனக்கு ஏசி. இதெல்லாம் ஐ டோன்ட் லைக் நவடேஸ். ஒரு காலத்துல வேற வழி இல்லாம இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான். புரியுதா? ஓகே ரெடி ஆயிடுச்சு. ஓகே டன். ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும், ஃபிஷ் ஃப்ரை. புரியுதா? நகரு ஏதாவது ஒன்று நீ இறக்குனா தானே நான் பண்றது. அங்க மட்டும் கை வைக்கிற, தின்ற விட்டுட்டு போன பிரெட் எடுத்து நட்டலா வச்சு தடவுனேன், தடவிட்டு வந்து அமுக்கு அமுக்குற. நான் கேட்டா ஸ்வீட்டின்னுவ. அப்படியே நீ என்ன பண்ற, உன் கையை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இந்த அந்த கரண்டியை பிடி. இதை திருப்பிடு, அவ்வளவுதான். 2 ஃபிஷ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், 2 ஃபிஷ். பெத்தவாலா ஃபிஷ், பாம்பே ஃபிஷ் இருக்குது, அதையும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி மட்டனை பறக்கலாம் பாருங்க. நேற்று அவ்வளோ மட்டனை வேஸ்ட் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்பு அவ்வளோ மட்டன் இருந்தது. நானாச்சும் தின்றுப்பேனா, ஏய் நைட்டில் தின்னாத, ஏய் மதியானத்தில் தின்னாத இப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுது. எதை தாளிக்கிறது? நம்ம கீரைக்கும் மீன் வறுவலுக்கும் வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னப்பா இது காளான். இது காளான் இப்படி வாய்க்குள்ள போடணும்.
பொட்டி ஆயில இன்னொரு வாட்டி எடுத்து போடு. இது காளான். ஓகே. எவ்வளோ டேஸ்டாக இருக்குமா? அது டேஸ்டாக தான் இருக்கும், ஐ நோ. பட் இப்போ அது எனக்கு கொசுறு தான், மெயின் டிஷ் கிடையாது அது எனக்கு. இப்போ கீரை, வெந்தயக்கீரை, காளான் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி. சாப்பிட்டு சொல்லு டேஸ்ட்டு. சூப்பராக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கீரை, ஃபிஷ் ஃப்ரை, காளான் கிரேவி இது மூணுத்தையும் தான் நான் சாப்பிட போகிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது கீரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கண்ணு நொல்ல, பேபிமா கண்ணும் நொல்ல இல்ல. உங்க கண்ணு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இன்னைக்கு ஹோல் டே எங்கேயுமே வெளில போகாம வீட்லயே உட்காந்து எவ்ரி ஹாஃப் அன் அவர் மருந்து ஊத்திக்கினே இருந்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட்டிஷ் போல. இப்போ ஒரு 2 நாள் ஆகும். நீங்க அவ்வளவுதான், நாளைக்கு கண்டிப்பா வேலை இருக்குது, நாளைக்கு போய் ஆகணும். அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப இங்க சாப்பிட்டு கீப்பிட்டு தூங்கி ஏஞ்சி எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, எனக்கு கண்ணாடி வாங்க. கண்ணாடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என் கண்ணாடி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்பா பல்லு கூப்பிடல? பல்லுக்கா தெரியல, கூப்பிடுவாங்க. அது உன் பல்லுக்கு பயங்கரமா டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும் நிறைய. பாப்பாவை விட ஜாஸ்தி உனக்கு. ஜாஸ்தி தான். ஆனா வந்து எனக்கு அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கறனால எனக்கு பிரச்சனை இல்ல. அலைன்மெண்ட் இருந்தது என்னத்துக்கு நீ தான் சொல்லுற, ஆபரேஷன் பண்ணி இருந்திருப்பேன். சரியா? அப்படியெல்லாம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போய் கண்ணாடி. நீ ஒன்னும் பெரிய ஆபரேஷன் பண்ணி உன் பல்லு மூஞ்செல்லாம் ரெடி பண்ற லெவலுக்கு. அதான் சொல்றேன். அதனாலதான் நான் சொல்றேன், ஆபரேஷன் பண்ணி எல்லாம் சரி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. நல்ல வேலை ஆபரேஷன் பண்ணாம கிளிப் போட்டு சரி பண்ணலாம்ட்டாங்க. ஓகேவா? வாங்க. இல்லனா ஆபரேஷன் பண்ணிருப்பேன். ஓவரா பேசாம வா முதல்ல. லாஸ்ட் லைன் வரைக்கும் படிக்க வேண்டியது. CZDVRKU. இன்னும் சின்னதாக்கி காட்டுங்க. தினமும் ஒரு சாலட் சாப்பிடுங்கள். அடப்பச்சை நீரண்டவை கம்ஃபர்டபுளா இருக்கும். மொபைல் கூட நீங்க பாருங்க. லைக் நம்ம இது ரீடிங் வந்து யூசுவல் எப்போவாது பண்ணுவோம். மொபைல் அடிக்கடி பார்ப்போம் இல்லையா, அது பார்ப்போம். இவ்வளவு கிட்ட கொண்டு போன தெரியாதோ? 30 சென்டிமீட்டர் தான் நம்மளோட ரீடிங் டிஸ்டன்ஸ். ஸோ உங்களோட நார்மல் ரீடிங் டிஸ்டன்ஸ் நீங்க இது போட்டது தெரியுதா? இப்படி பார்த்தா கிளியரா தெரியுது. இங்க பாரு, தூக்கிட்டு பார்த்தா சுத்தம். அது என்ன ஆக்சுவலி அத போட்டுன்னு இருந்துட்டு தூக்கிட்டு பாத்தீங்கன்னா தெரியாதுதான். அப்படியா? நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் ரீடிங் கிளாஸ் கேட்டீங்கல்ல மேம், ரீடிங் கிளாஸ் நீங்க கேஸ் போட்டிருந்தீங்கன்னா இப்படி என்ன பார்த்து நீங்க பேச முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ப்ரோக்ரஸ் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணேன். இப்போ நீங்க பாட்டம்ல கம்ஃபர்டபுளா ரீட் பண்றீங்க இல்லையா, டிஸ்டன்ஸ்ல என்ன பார்த்து பேசுறீங்க, உங்களுக்கு ஐ ஸ்ட்ரெயின் இருக்காது. இல்ல ரீடிங் கிளாஸா இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, நீங்க ரிமூவ் பண்ணிட்டு தான் பார்க்கணும் டிஸ்டன்ஸ். நான் டிவி நான் பார்க்கும்போது நான் ரிமூவ் பண்ணிட்டு தான் பாக்குறேன் பாத்தியா. ஆனா இந்த கிளாஸ்லயும் அப்படிதான் வரும்ல. இல்ல சார், இதுல டிஸ்டன்ஸ்ல பிளைனா அவங்களோட 0.25 பவர் வந்துரும். ரீடிங்க்கு பாட்டம் ஏரியால வந்துரும். நம்ம மல்டி டாஸ்க் பண்ணிக்கலாம். சிஸ்டம் பார்க்கும்போது நீங்க போட்டுக்கலாம். ஆனா இதுல ஓகே, நல்லா க்ளீனா தெரியுது. எடுத்துட்டு பார்த்தா தான் தெரியல. எடுத்து அந்த போட்டுல இருந்துட்டு எடுத்துட்டு பார்த்தா தெரியாது. இங்க வச்சா தான் தெரியுது, இங்க வச்சா தெரியல. டபுளா தெரியுது, இங்க வச்சா தெரியுது. போடு, உடைச்சிராத ஒரே நாள்ல வாயில போட்டு. உனக்கு பாரு எவ்வளவு ஸ்டைலா இருக்கு பாரு. மவுளி மூஞ்சியே மாத்திடுச்சுடா, அழகா இருக்கடா. சூப்பர்மேன் மாதிரி. சூப்பர்மேன் தான் கண்ணாடி போட்டா சூப்பர்மேன் கழட்டினா சூப்பர்மேன் ஆயிடும். உனக்கு தெரியுதா? கிளியரா தெரியுதா? மங்களா தெரியல, லைட்டா ஜூம் பண்ண மாதிரி இருக்கு. ஜூம் பண்ண மாதிரி இருக்கா? ஆமா. அப்ப உனக்கு கண்ணு கோளாறுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு லைட்டா ஜூம் பண்ண மாதிரி இருக்கு. நான் உனக்கு தான் கண்ணு கோளாறு. எனக்கு இப்ப நார்மலா திருப்பி பார்த்தா டெக்னாலஜி லைட்டா ஜூம் பண்ண மாதிரி இருக்கு. அது உனக்கு பவர் கேத்த நல்லா இருக்கு. மூஞ்சிக்கு நல்லா இருக்குது. பொண்ணுங்க போற ஷேப்பே பேர் அப்படிதான் இருக்கு. ஆமா. நான் கண்ணாடி போட்டு என் கண்ணை நான் கெடுத்துட்டு பை 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 பை. ஃப்ரெண்ட்ஸ், ராஷ்மிகா மாண்டே எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்க பாக்குறீங்களா அவங்கள? ராஷ்மிகா மாண்டேவை சிரிக்காம பார்க்கணும், ஆவலோட பார்க்கணும், நேர் முகத்தோட பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்கள் இருக்குது. நேருக்கு நேர் பார்க்கணும். ரேஷ்மிகா மண்டாய் என்னப்பா, ரேஷ்மிகா அவள் தான். மண்டே சாரி ராஷ்மிகா. நமக்கு அதிகமா லேடிஸ் நேம்லாம் வராது. சிரிப்பா, ஓட்டப்பல்ல காட்டுப்பா. அந்த இந்த படத்துல காட்டுவாங்க. செக் பண்ணி இருக்கேன்ல, எல்லாம் தெளிவா தெரியுதானே? எல்லாமே தெளிவா தெரியும். பாரு உங்க அப்பா அவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டீங்க. தெளிவா தெரியுறாங்க பாரு. இவ்வளவு நாள் மங்களா தெரிஞ்சிருந்தாங்க. ஓ
உனக்கு லாங் ஷாட்டே வந்துச்சா? ஆமா லாங் இதுவுமே இருக்கு, டிஸ்டன்ஸும் கொஞ்சம். அப்படி கிடையாது, ஷார்ட் தான் உனக்கு இந்த ஏஜுக்கு வர்றது தான் ஷார்ட் தான். லாங் வந்து பிளைனா கண்ணாடி வச்சிருக்கிறதுனால அங்க உனக்கு தெரியுது. எந்த அப்படி கிடையாது, எந்த ஃபுல்லாவே இது டிஸ்டன்ஸும் இருக்கு, லாங் ஷார்ட்டும் தான் இருந்தது. டிஸ்டன்ஸ் 0.25 மைனஸ், லாங் தான் வந்து 1.-1.25 ரெண்டுமே வந்துச்சா உனக்கு? அப்ப ஏஜ் பயங்கரமா பார் ஆகுது உனக்கு. இத பாக்குறதுனாலதான் வருது. அதனாலதான் இப்ப செக்கிங் கரெக்டா தெரியுதா, தெளிவா தெரியறானா, இல்ல ஏதாவது கோளாறு இருக்கா, நாளைக்கு போய் கண்ணாடிக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லணுமான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். சரி கரெக்டா தெரியணும்ல. அவர் சொன்னாரு உங்களுக்கு 1 வீக் ஆகும் இந்த கண்ணாடி போட்டு பழகிறதுக்கு அப்படின்னாரு. இப்படி 24 hours போட்டே இருக்கணும், ரெகுலரா கூட போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து பவர் கிளாஸ் மாதிரியே தெரியாது. இன்னொன்னு வந்து உங்களுக்கு நடந்து பாருங்க, அப்புறம் வந்துட்டு இந்த பிளாஷ் மட்டும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு பழகிடும். கண்ணாடி போட்டுனே இருந்தீங்கன்னா 1 வீக் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னாரு. ஆனா என் கிளாஸ் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் பவர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். கூலர்ஸ் எல்லாம் போட்டா எனக்கு கண்ணு வலிக்கும், தபட கண்ணு வலிக்கும், தலை வலிக்கும். ஆனா இந்த கிளாஸ் எனக்கு என் மூஞ்சிக்கு செட் ஆகுதா அப்படி செட்டு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு காலையில வந்து முக்கியமான வேலை இருக்கு. அந்த வேலையை பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு வேற வீடியோ வரும், கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங் பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.